கன்னி ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். கன்னி ராசிக்கு கண்ட சனி நடந்துட்டு இருந்தாலும் உங்க ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறார். மிகுந்த யோகம், மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கண்டச்சனியினுடைய தாக்கத்தையும் கொஞ்சம் குறைப்பதற்குண்டான அதிகமான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத அமைப்பு உண்டு. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் உங்க ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு. 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது புதிய வீடுகள் வாங்குறது, புதிய சொத்துக்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, மனசு நிம்மதியா இருக்கிறது, ஆரோக்கியம் நிம்மதியா இருக்குது, தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது, தாய் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறது, இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 7ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது, நல்ல திருமண வாழ்க்கை அமைய போகுது, கணவர் மூலமாக அதிர்ஷ்டங்கள், கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக வருமானம், மனைவி மூலமாக அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்பட போகுது. அவங்க சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் நிச்சயமாக இந்த கன்னி ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கறதுல மாற்றுக்கறதுக்கு இடமில்லை. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதி 11ல உச்சமாகும் பொழுது தேவையில்லாத ஆண்களுடைய தொடர்பும் தேவையில்லாத பெண்களுடைய தொடர்புகளுமே ஏற்படும். அவர்கள் மூலமாக ஒரு வளர்ச்சியும் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ரிலேஷன்ல போயிடும் அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ குரு 11ஆம் இடத்தில் இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், தாய் மூலமாக உதவிகள் கிடைக்கும், உங்களுடைய பார்ட்னர் மூலம் கணவர் மனைவி மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அவருடைய பார்வை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்தை பாக்குது, 5ஆம் இடத்தை பாக்குது, 7ஆம் இடத்தை பாக்குது. அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதி. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம், தேவதை வசியங்கள், தெய்வ வசியம், உங்களுடைய இளைய சகோதரன், இதெல்லாமே சொல்லுது. அப்ப மூத்த சகோதரன் மூலமாக உதவிகளும் கிடைக்கும், இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் நிச்சயமாக வெற்றி உண்டு. நீங்க என்ன காரியத்தை நோக்கி நீங்க முயற்சி பண்றீங்களோ அதுல நிச்சயமாக வெற்றியோட தான் நீங்க திரும்பி வருவீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. தெய்வத்தினுடைய வசியங்கள், எந்த தெய்வத்தை நீங்க கூப்பிடுறீங்களோ, எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்றீங்களோ அந்த தெய்வம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், அல்லது கனவுல கூட காட்சிகள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் உங்க ஜாதகத்திற்கு மூலமாக வளருவாங்க. குழந்தைகளுக்கு நீங்க உங்க ஏஜ்டு பர்சனா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கே நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னாலும் உங்க ஜாதகம் மூலமாக அவர்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல 5ஆம் இடங்கிறதும் குலதெய்வம் தான். அப்ப குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானம், திடீர் விபரீத ராஜ யோகங்கள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட், யூடியூப் வருமானம், பேஸ்புக் வருமானம், MLM சீட், இதெல்லாம் சொல்றதுனால அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பான ஒரு வருமானம் அப்படிங்கிறதும், சிறப்பான லாபங்கள், அதிக லாபங்கள். நீங்க என்ன ஒரு 10,000 ரூபாய் நீங்க லாபம் வைக்கிறீங்கன்னா அதை விட அதிகமாகவே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த கன்னியா ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதுக்கு இடமில்லை. அடுத்தது பாருங்க, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7ல் சனி இருந்தாதான் கண்டச்சனி. கண்டசனி நேரம் சனி இங்க பார்க்கும்போது மந்த குணமா இருக்கும், வேலை செய்ய முடியாது, கணவன் மனைவிகள் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், பார்ட்னருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்காது, பார்ட்னர் ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த குரு பார்வை பெறும் பொழுது சனியினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்படும். அல்லது குரு உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இல்லைன்னா சனியினுடைய வேலை, அவருடைய கெடுபலன்களை கொடுத்தாலும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மருந்தாக செயல்படுவார் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்ப குரு சனியை பார்க்கும் பொழுது, அதுவும் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது, பார்ட்னருக்குள்ள மறுபடியும் மீண்டும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நண்பர்களுக்குள்ள சங்கடங்கள் இருந்து அதெல்லாமே விலகிறது. வியாபாரம், 7ஆம் இடங்கிறது வியாபாரம் தான். அப்ப வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. 7, 11 தொடர்பு ஏற்படுதுன்னா எப்படி பண வரவு அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்ப்பாளர் மூலமாக வரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கண்டச்சனியினுடைய தாக்கத்தையும் இந்த குரு பகவான் கொஞ்சம் குறைத்து கொடுப்பார், அல்லது ஒரு மருந்தாக இருந்து செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் குறைத்து கொடுப்பார் அப்படிங்கிறதும்
இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டத்துல கிரகங்கள் யோக கிரகங்கள் இருந்தால் அந்த யோகத்தை பெருக்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு உண்டான பலன்.